தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் நம்ம பார்க்க போகின்ற பகுதி ஔவையார் எழுதிய மூதுரை என்ற நூலிலிருந்து சில பாடல்களை நம்ம இந்த காணொளியில் பார்க்கலாங்க. ஔவையார் அப்படிங்கும்பொழுது பார்த்திங்கன்னா காலந்தோறும் நிறைய ஔவையார்கள் வாழ்ந்திருக்காங்க. ஔவையார் என்ற பெயரில் நிறைய புலவர்கள் வாழ்ந்திருக்காங்க. நம்ம பார்க்க போகிற ஔவையார் பார்த்திங்க அப்படின்னா இடைக்காலத்தில் வாழ்ந்த புலவர், நீதி நூல்கள் இயற்றிய ஔவையாருங்க. சங்ககால புலவர் ஔவையார் இவரும் வேறு வேறு புலவர்கள்ங்க. இந்த மூதுரை நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு பாடத்தில் வச்சுருப்பாங்க. கீழ்வகுப்பு குழந்தைங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தொடக்க பள்ளியிலையும் சரி, இல்லை அடுத்து ஒரு 8வது வரைக்கும் இருக்கிற பாடப்புத்தகத்தில் நம்ம மூதுரை, நல்வழி, ஆத்திச்சுடி இதெல்லாம் இடம்பெற்றிருக்குங்க. இது குழந்தைகளுக்கான இலக்கியம் அப்படிங்கிறது நம்ம அப்படி இல்லைங்க. உண்மையாலுமே இது குழந்தைகளோடு சேர்ந்து நம்ம முக்கியமாக படித்துக்கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான இலக்கியம், ஒரு நூல் தான் நம்ம மூதுரை, வாக்குண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூதுரை ஒரு அற்புதமான நூலுங்க. மொத்தம் 30 பாடல்கள் இருக்குங்க. 30 பாடல்களுமே ஒன்றை விட ஒன்று உயர்ந்ததாக தான் இருக்குங்க. அந்த அளவுக்கு நிறைய செய்திகள். கண்டிப்பாக இந்த 30 பாடல்கள் கூறக்கூடிய கருத்துக்களை நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சிக்காமல் போயிடக்கூடாது. நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான், நமக்கு தெரியுது நம்ம இன்னும் பிறருக்கும் அதை தெரியப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த காணொலியை நம்ம போடுறோம். கண்டிப்பாக அந்த காணொலி உங்களுக்கு நிறைய செய்திகளை கொடுக்கும். இந்த காணொலி கொடுக்குதோடு இந்த காணொலியில் சொல்லக்கூடிய இந்த பாடல்கள், அவையினுடைய இந்த பாடல்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த காணொலியை நாங்கள் பதிவிடுறோம். இப்போ நம்ம போகலாங்க. மூதுரை, வாக்குண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்குண்டாம் நல்ல மனம், இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். மாமலரா நோக்குண்டாம் மேனி நுடங்காது துப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அப்படின்ட்டு இறைவாழ்த்தோடு இந்த நூல் தொடங்குதுங்க. 30 பாடல்கள் இருக்குது. 30 பாடல்களுமே அருமையான பாடல்கள்ங்க. அதில் எனக்கு பிடித்தமான சில பாடல்கள் இதில் நான் சொல்லலான்னு, பிடித்தமான எல்லா பாடல்களுமே ரொம்ப பிடித்தமான பாடல் தான். இருந்தும் இந்த காணொலியில் எல்லாத்தையும் சொல்ல முடியாதனால சில பாடல்களை மட்டும் நம்ம இதில் சொல்லலான் இருக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்கிறோம். அந்த உதவி செஞ்ச அந்த உதவி பலன் எதிர்பாராமல் செய்கிறது ஒரு வகை. அடுத்து பார்த்திங்கன்னா சில பேர் பலன் எதிர்பார்த்து செய்வாங்க. நம்ம செஞ்சிட்டோமே, எங்கே அவன் நமக்கு திருப்பி செய்வானா, இல்லை அதை அவன் மறந்துடுவானா, அவனுக்கு செஞ்சதை தகுமா, இல்லை ஏன் செஞ்சோம் அப்படின்னு பல குழப்பங்களுக்கு இடையில் உதவி செய்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் உதவி செஞ்சுட்டு அதை மறந்தே போயிடுவாங்க. அது ஏன், அது அவனை உண்மையான உதவி மறந்துடுவாங்க. ஆனால் சில பேர் மனதில் நம்ம அவனுக்கு செஞ்சோமே, நம்ம கண்டுக்காமல் இருக்கானே எப்படி அப்படிங்கிற நினைவும் இருக்குங்க. அதுக்கான ஒரு பாடல் பாருங்கள். நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்குள் என வேண்டாம், நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் அப்படின்னு சொல்லுவாருங்க. இப்போ தென்னம்பிள்ளை வைக்கிறோம், அதனுடைய தாள் பாத்திரத்தில் அதில் கீழே நீர் ஊற்றி அதை வளர்க்குறோம், பாங்கு பார்த்து வளர்க்குறோம். அந்த நீர் ஊற்றி வளர்க்குற அந்த தென்னம்பிள்ளை உடனே நமக்கு பலன் தந்துடுமா? இல்லைங்க. அது பல ஆண்டுகள், சில ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். சில ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு அதை என்ன பண்ணும், அந்த நீரை காட்டிலும் இனிப்பான நமக்கு ஒரு இளநீரை அது கொடுக்குங்க. அதுதான் சொல்லுங்க, நன்றி ஒருவருக்கு செய்த கால், ஒருத்தருக்கு நன்றி செஞ்சிட்டோம், அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டாம். எப்போ அது திரும்ப நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருக்க வேண்டாம். நின்று தளரா வளர்த்தெங்கு, நல்ல வளர்ந்த அந்த தெங்குன்னா தென்னை மரம், தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால், தாள் அந்த பாதத்தில் ஊற்றின அந்த தண்ணீரை அதை வளர்ந்து என்ன பண்ணுது, இளநீராக கொடுக்கிறது. அதனால் நிச்சயம் நம்ம செய்த அந்த நன்றிக்கும், நம்ம பிறருக்கு செய்த அந்த உதவிக்கும் கண்டிப்பாக இறைவன் ஒரு நாள் பலன் கொடுப்பார் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு அருமையான பாடல் இந்த பாடலுங்க. அடுத்து பார்த்தோன்னா, இப்போ இது சொன்னார் உதவி, அடுத்தது உதவி பற்றிய பாடல். இப்போ நம்ம சொல்லுவாங்க, ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு, பாத்திரம் அறிந்து பிச்சை இடு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு நல்ல பாடல் பாருங்கள். நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம், ஒரு நல்லவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படிப்பட்டது? நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்லின் மேல் எழுத்து போல் காணுமே. ஒரு கல்வெட்டு எழுதி வைக்கிறாங்க. அது கல்வெட்டு பார்த்திங்கன்னா காலங்காலமாக அது அழியாமல் அப்படியே நிலைத்து நிற்கும். அது நல்லவருக்கு செய்த உதவி, அது என்றைக்குமே நிலைத்து நிற்கும், நல்ல பலன் தரும்ங்கிறாங்க. அல்லார் மற்றவங்களுக்கு செய்த உதவி, ஈரமில்லா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர் மேல் எழுத்து போல் காணுமே. நீர் மேலே எழுதின எழுத்து எப்படி அடுத்த ஒரு நொடியிலேயே, அடுத்த ஒரு செகண்டில் அது என்ன ஆயிரும்னா மறைஞ்சிடும். அந்த மாதிரி அந்த உதவி கூட நல்லவங்களுக்கு செய்யணும், அல்லாதவர்களுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடிய அடுத்த பாடலுங்க. அடுத்து இந்த பாடல் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்டாலும் பால் சுவையில் குன்றாது.
அடினும் நட்டாலும் நண்பல்லர் நண்பல்லர், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படிங்கிற பாடல் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, எவ்வளவுதான் தன்னுடைய செல்வ நிலை குன்றி வறுமை நிலைக்கு போனாலும் எப்பொழுதுமே மேன்மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க நிலையிலிருந்து அவங்க தவறவே மாட்டாங்க. அந்த உயர்ந்த நிலையில தான் இருப்பாங்க. அந்த உயர்ந்த பண்புகள் குணங்களோடு தான் இருப்பாங்க. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். சங்கு எவ்வளோ சுட்டாலும் அது வெண்மை நிறம் தான் தரும். அதே போல் பால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுட சுட என்ன ஆயிரும் அப்படின்னா பால் சுண்டு சுண்டு அதனுடைய சுவை அதிகமாயிட்டே போகும். அது அட்டாலும் பால் சுவையில் குன்றாது. அப்படி நம்ம நட்டாலும் நண்பல்ல நண்பல்ல, கூடவே இருப்பாங்க நண்பர்கள்ட்டு நெருங்கியா. ஆனால் அப்படி இருக்கிறவங்க எல்லாமே நமக்கு உண்மையான நண்பர்கள் ஆகிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடிய பாடலுங்க. அடுத்து சில காரியம் நம்ம செய்வோம், அதுக்கான பலன் எப்போ கிடைக்கும் நமக்கு அப்படின்னு நம்ம என்ன இவ்வளோ தூரம் நம்ம உழைச்சிருக்கோம், இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கோம், நமக்கு பலன் கிடைக்கலையே, நம்ம செஞ்சதெல்லாம் வீணாக போயிடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே வருத்தப்படுறவங்க இருப்பாங்க. அவங்களுக்காகவே இந்த பாட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்று எடுத்த கருமங்கள் ஆகா. என்னதான் நம்ம முயற்சி செஞ்சு என்னதான் போட்டாலும் அந்த நாள் அந்த நேரம் வந்தால்தான் அது நடக்கும். அதான் சொல்லுங்க, அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்று எடுத்த கருமங்கள் ஆகாம். தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பலா. அப்படி மரம் வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னா அதனால வளர்ந்துச்சு இன்னும் கனி கொடுக்கலையே காய் கொடுக்கலன்னா எப்படி கொடுக்கும்? அந்தந்த பருவம் வந்தால்தான் கொடுக்கும். அப்போ அந்த நேரம் வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பாடலுங்க. அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது போல் நமக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, நீரளவே ஆகுமாம் நீராம்பல். அப்போ பார்த்தீங்களா, ஒரு குளத்தில் நீர் எந்த அளவுக்கு இருக்கோ அதனுடைய மட்டத்துக்கு தான் அந்த ஆம்பல் மலர் அந்த தாமரை மலருடைய தண்டு இருக்கும். அப்போ நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. எவ்வளோ தூரம் எவ்வளவு நூல்களை நம்ம கற்றிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அந்த அறிவு நமக்கு கிடைக்கும். நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். நம்மளுடைய வினைப்பயன்களின் படி தான் நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பாடலுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்லுவோம், மழை பெய்யுதா, அவங்க ஊரில் மழை பெய்யுதா, நல்லவங்க இருக்கிற வரைக்கும் மழை பெய்யும் அப்படின்னு. ஒருத்தர் நல்லவங்க ஒருத்தங்க இருந்தாலும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு பாடல் சொல்லியிருக்கேன். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கை பொசியுமாம். நெல்லுக்கு தான் வந்து உழவன் நீர் பாய்ச்சினான், ஆனால் அது எதுக்கும் போகுது, புல்லுக்கும் போகுது. அதுபோல் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளறினில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்கிறாருங்க. ஒருத்தர் இருந்தால் போதும், அவர் பொருட்டு எல்லோருக்குமே மழை பொழியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடலுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாங்க இது சொல்லுவாங்க, ஏன் இப்படி மரம் போல் நிற்கிற, ஒருத்தன் பதில் சொல்லு அப்படின்னா ஏன் இப்படி மரம் போல் நிற்கிறடா அப்படின்னு நம்ம வகுப்பறையில் ஆசிரியர் கேட்பாங்க. எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறான் மரம் போல் அப்படிம்பாங்க. இதுக்கு ஔவையார் பாருங்க நகைச்சுவையாக ஒரு பாடல் சொல்கிறாருங்க. காட்டில் பாருங்கள் கிளை கொம்பு காய் கனியெல்லாம் விட்டு நிற்குதே மரங்கள், அதெல்லாம் நல்ல மரங்களே கிடையாதுங்க. எது தெரியுங்களா நல்ல மரம்? ஒரு சபை நடுவில் படித்தவன் ஒரு சபை நடுவில் நின்று 4 பேர் முன்னாடி பேச தெரியாமல் வாசிக்க தெரியாமல் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் நல்ல மரம் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாருங்க. அதை சொல்கிறாங்க, கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும், கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையெல்லாம் நல்ல மரங்கள். பாருங்க, கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையெல்லாம் நல்ல மரங்கள், சபை நடுவே நின்றான் நீட்டோலை வாசியாதவன் நன்மரம் அப்படின்னு சொல்லுங்க. இதை விட எவ்வளவு உவமைகள் பாருங்கள். 30 பாடலுமே அருமையான உவமைகள். உவமைன்னு நீங்கள் ஒன்று தேடணும் அப்படின்னா, அந்த உவமை இன்பத்தை அடையணும் அப்படின்னா நம்ம ஔவையினுடைய மூதுரை பாடல்கள் எடுத்து படிச்சிங்கன்னா போதுங்க, அவ்வளவு அருமையான உவமைகள் பயன்படுத்தியிருப்பாங்கங்க. அடுத்து பாருங்கள், இந்த பாட்டு நம்ம சொன்னோம். அடுத்து இந்த பாடலில் கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்லாதவன் என்னதான் கற்றவன் மாதிரி நடந்து கொண்டாலும் அவன் கற்றவன் ஆகிட முடியாது, அது வந்து வெளிப்படையாக தெரிஞ்சிடும். அதுக்கு சொல்கிறாங்க, அதாவது வான்கோழி என்னதான் அதுக்கு தோகை இருக்குது மயில் போலங்கிற மாதிரி, அதனால் அது தோகை விரித்து ஆடுனா எல்லோரும் ரசிக்க முடியுங்களா? அது நல்லா இருக்குன்னு சொல்லுவோமா? அப்படி இல்லை. அதுதான் சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்தாடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி அப்படின்னு சொல்லுவாங்க. கான மயிலாட, அது கானத்தில் இருக்கிற அந்த காட்டு மயில் ஆடுது, கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி, அதை பார்த்த வான்கோழி என்ன பண்ணுது, தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்தாடினார் போலுமே, அதுவும் சிறகை விரித்து ஆடுதான். அதுபோல் கல்லாதான் கற்ற கவி, படிக்காதவன் அதாவது படிப்பறிவு இல்லாதவன் நுணுக்கம் இல்லாதவன் கற்ற கவி எப்படி இருக்கும்னா இது போல தான் இருக்கும் அப்படிங்கிற அருமையான பாடலுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டு ரொம்ப நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு பாட்டுங்க. நம்ம வந்து யாருக்கு உபகாரம் செய்யணும்னு முன்ன சொல்லிட்டாங்க.
சில பேருக்கு நீங்கள் என்னதான் உபகாரம் செய்தாலும் அது நினச்சி பார்க்க மாட்டாங்க. நீங்கள் யாருக்கு உதவி செய்தீங்களோ அவங்களாலேயும் உங்களுக்கு துன்பம் வரக்கூடிய ஒரு சூழல் வரும். அந்த மாதிரி இருக்கிற மனிதர்களும் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களிடம் விலகி இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாடல் சொல்கிறாங்க. வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி, விடகாரினா மருத்துவன். வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி ஆங்கதற்கு ஆகாரம் ஆனார் போல். வரிப்புலியினுடைய நோயை தீர்த்தவன் மருத்துவன். ஐயோ நம்மளுடைய நோயை குணமாக்கினானேன்னு சொல்லிட்டு அவனை விட்டுருமா? அது நல்லானோன்னு என்ன அவனையே பிடிச்சி உணவாக சாப்பிட்ரும். அந்த சொல்கிறாங்க வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி ஆங்கதற்கு ஆகாரம் ஆனார் போல். அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணிடணும், விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். அடுத்து இன்னொரு பாடல், அடக்கமாக இருப்பாங்க சில பேர். எதுலேயும் அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண மாட்டாங்க, தன்னை முன்னிறுத்திக்க மாட்டாங்க, ரொம்ப தன்னடக்கமாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோம், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, வாய் பேசாமல் இருக்கான் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இந்த பாட்டு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். நீர்நிலையில் கொக்கு என்ன பண்ணியிருக்கும், ஒத்த காலில் நின்று அப்படியே அசையாமல் காத்துக்கிட்டே இருக்கும். மீன்கள் வருதா போகுதான்னு. சின்ன சின்ன மீன்கள்லாம் அப்படியே ஓடியாரும். ஆனால் அதெல்லாம் பிடிக்காது, அப்படியே காத்துட்டு இருக்கும். இந்த சின்ன மீன்கள்லாம் போகிறத பார்த்துட்டு பெரிய மீன்கள் வந்து நல்ல துணிச்சலாக வரும். அப்போ என்ன பண்ணிடும்னா இந்த கொக்கு வந்து அதை பிடிச்சு சாப்பிடும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, அடக்கமுடையர் அறிவிலார் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். அடக்கமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனை அறிவில்லைன்னு நினைக்காத. மடத்தலை ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் அங்கே வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அற்புதமான பாடல். இந்த பாடல் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நட்பு எப்படி இருக்கணும், நம்ம மேலே நேசிக்கிறாங்க, நம்ம அன்பு இருக்காங்கன்னா அவங்க எப்படி இருக்கணும்னா, நம்ம நல்லா இருக்கிறப்ப, நம்மக்கிட்ட செல்வ செழிப்பு இருக்கிறப்ப நம்ம கூட இருந்தவங்க, நம்ம வறுமை நிலையிலும் நம்ம கூடவே இருக்கணும். அவங்க தான் நல்ல நட்பு. நம்மக்கிட்ட எதுவும் இல்லை, செல்வம் இல்லை, நம்ம சோர்ந்து போகிறோம், நம்ம வந்து நம்மளுடைய நிலை தாழ்ந்து போயிடுச்சுங்க, நம்ம விட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அது நல்ல நட்பு கிடையாது. அதுக்கு சொல்கிறாங்க. இப்போ குளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நீர் இருக்கிற வரைக்கும் அங்கே பறவைகள் வரும். நீர் வற்றிச்சுன்னா பறவைகள் வேறு குளத்தை நாடி சென்றுடும். ஆனால் அங்கே இருக்கிற ஆம்பல் மலர், தாமரை, இந்த மாதிரி மலர் செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நீர் இருக்கும்பொழுது அங்கேருந்து வற்றிய பிறகு அந்த நீரோடு சேர்ந்து தானும் மடிந்து போகும். அந்த மாதிரி நட்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவல்லர். அங்கே கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலுமே ஒட்டி உறவார் உறவு அப்படிங்கிற அற்புதமான, எப்படி இதை விட எப்படிங்க சொல்ல முடியும், எவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த பாட்டுங்க. அடுத்து நிதியும் கணவனும் நேர்படும். இதில் ஒரு அறிவியல் செய்தியும் இருக்குங்க. அதாவது திரவத்தை வந்து அழுத்த முடியாதுன்னு சொல்லுவோம். பாஸ்கல் விதின்னு நினைக்கிறேங்க. திரவத்தை வந்து அழுத்த முடியாது. திடப்பொருளை வாயு பொருளுக்கு அழுத்தம் கொடுக்கலாம், ஆனால் திரவத்தை வந்து அழுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ 1 லிட்டர் பிடிக்கிறதுனா 1 லிட்டர் மட்டும்தான், அதை அழுத்த முடியாது திரவத்தை. இந்த அறிவியல் விதியை வந்து முன்னையே சொன்னவர் நம்ம அவ்வை, இந்த பாஸ்கல் விதியை சொன்னவங்க. அது பாருங்கள், ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நானாழி. கடலளவு தண்ணீர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு நாழிங்கிறது முகத்தல் அளவைங்க. ஒரு நாழி பிடிக்க வேண்டிய அந்த குடுவை 4 நாழிகள் வந்து முகக்க முடியுமா? நம்மளால் முடியாது. அதனால் நிதியும் கணவனும் நேர்படினும் தத்தம் விதியின் பயனே பயனுங்க. நிதியும் கணவனும் என்ன தான் அமைஞ்சாலும் தத்தம் விதிப்படி தான் அமையும் அப்படின்னு அவ்வையார் இந்த இடத்துல சொல்கிறாங்கங்க. அடுத்து நம்ம கூடவே இருப்பாங்க. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேணாம், உடன் பிறந்தே கொள்ளும் வியாதிம்பாங்க. வியாதி வெளியிலேருந்து நம்மளை கொள்றதில்லை, நம்ம உடம்புலேயே உண்டாகி உருவாகி நம்ம உடம்புல இருக்கிறது எல்லாமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து நம்மையே கொன்றுடும். அந்த மாதிரி சில பேர் நம்ம கூடவே இருப்பாங்க. உடன் பிறந்தவங்களாக இருக்கலாம், சுற்றத்தார் நண்பராக இருக்கலாம், கூடவே இருந்து நம்மளை அழிப்பாங்க. அதுதான் சொல்கிறாங்க, உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி. மாமலையில் உள்ள மருந்தே பிணித்திருக்கும் அம்மருந்தே போல்வாரும் உள்ளர். எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு மாலையில் ஒரு மூலிகை வளருது அப்படின்னா அந்த மூலிகையிலேருந்து கொண்டாந்தப்பட்ட மருந்து தான் நம்மளுடைய பிணியை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி எங்கோ இருக்கக்கூடியவங்க கூட நமக்கு நல்ல நட்போடு அன்போடு நண்பர்களாக நமக்கு உற்ற துணையோடு இருக்கிறவங்களாம் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த பாட்டுங்க. அடுத்து இது இனத்தோடு சேரும்னு நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம். நல்லவன் நல்லவனோட சேருவான், கெட்டவன் கெட்டவனோட சேருவான், படித்தவனோட சேருவாங்க. அதுதான் சொல்கிறாங்க, நற்றாமரை கயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தாற்போல் கற்றாரை காமுறுவர். நல்ல தாமரை குளத்தில் என்ன இருக்கும், அன்னம் கொக்கு நாரையெல்லாம் இருக்கும். இந்த வல்லூர் பருந்து கழுகுலாம் எங்கே இருக்குன்னா சுடுகாட்டில் இருக்கும். ஏதாவது செத்து போனதெல்லாம் பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதான் சொல்கிறாங்க. அப்போ வந்து நற்றாமரை கயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை காமுறுவர். படித்தவங்களுக்கு என்ன தான் பிடிக்கும். அது மாதிரி மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகுக்கும் பிணம். மூர்க்கனுக்கு ஒரு மூர்க்கனை தான் பிடிக்கும். எப்படி வந்து சுடுகாட்டில் காக்கா வல்லூர் பருந்தெல்லாம் இருக்கோ, செத்ததை சாப்பிடுதோ, அந்த மாதிரி கெட்டவனுக்கு கெட்டவனை தான் பிடிக்கும்னு ஒரு உவமை அழகாக சொல்கிறாங்கங்க. அடுத்து இந்த பாடல் கேள்விப்பட்டிருக்காதவே இருக்க மாட்டேங்க. மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னருக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த பாடல் கேள்விப்பட்டுறாங்க, இருக்கவே முடியாது தமிழ் படித்தவங்க. மன்னனுக்கு அவனுடைய தேசத்தில் மட்டும்தான் அவனுடைய ஆட்சி அதிகாரம்லாம், கற்றவனுக்கு எங்கு சென்றாலுமே சிறப்பு.
அருமைங்க. இப்போ நம்ம ஒரு 15 பாடல்களுக்கு நம்ம வந்து இதில் விளக்கம் சொல்லியிருக்கோம். நிச்சயமாக மூதுரை 30 பாடல்களுமே படித்து தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டிய அற்புதமான பாடல்கள். கண்டிப்பாக அந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையில் வெளிவரக்கூடிய காணொளிகளை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இது காணும் நம் காணொளியை பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.